ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுபாஷ் கே டைரக்ஷனில் வந்திருக்கிற பிளாஸ்ட் மூவி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட பிளாட் என்னென்னா 7,000 crores உள்ள ஒரு பெரிய மைனிங் ப்ராஜெக்டை வந்து எப்படியா டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நம்மளை விட்டு போயிடாமல் பார்த்துக்கிறதுக்கு நடுவில் யார் வந்தாலும் எல்லாருமே போட்டு தள்ளுறது தான் வில்லனோட நோக்கமாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்மளோட அர்ஜுன் ஃபேமிலி வந்து மாட்டிக்கிட்டு எப்படி அந்த இஷ்யூலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் ஓவரால் ஸ்டோரியாகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த பிளாஸ்ட் மூவி சொல்லணுன்னா இல்லை எல்லாரோட ரோல்லையுமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்பல்சரியாக இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிரீத்தி மோகனன் வந்து சின்ன பொண்ணாக வந்திருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு ரோலுக்கும் ஒரு சூப்பரான கராத்தே கிளாஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதோட கோரே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக அவங்க கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளேயும் ஸ்டோரி வச்சதும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் சொல்கிறது வந்து பிரீத்தி முகுந்தனுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இதில் வந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக ஒரு காருக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் ஒன்று போயிருக்கும், அது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே போல் அவங்க வீட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட எத்தனை பொருள் உடஞ்சதுன்னே தெரில, அத்தனை இதுவும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கான ஆக்ஷனும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை அவங்க ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லுவேன். அதுவும் முக்கியமாக ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு பொண்ணாக வந்திருப்பாங்க. இந்த நார்மலாக சொல்கிற மாதிரி புலிக்கு பிறந்தது பூனையா அப்படின்ற அளவுக்கு தான் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் சார் ஒரு சைடில் வந்து மாஸ்க் காட்டுறாருன்னா, இவங்க வந்து இன்னொரு சைடில் ஒரு மாஸ்க் காட்டுவாங்க. ஸோ 2 பேருக்கான அந்த கேரக்டர் ரைட்டிங் ரொம்பவே நல்லா போயிருக்குன்னே நான் சொல்லுவேன். அப்பாவும் பொண்ணே இந்த அளவுக்கு மாஸ் காட்டுறாங்கன்னா அம்மா எப்படி காட்டாமலா இருப்பாங்க. ஸோ அம்மா ரோலில் வந்து அபிராமி மேம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம 1-on-1 ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், அவரை பற்றி இப்படி சொல்லாமல் இருக்குது. நான் மோஸ்ட்லி எப்பயுமே கேடிவியில் தான் அவரோட படம் நிறையவே வரும். மருதமலை வந்து ஜெயா டிவியில் வரும், கேடிவியில் வந்து ஏழுமலை வரும். ஸோ அதுக்கப்புறம் கிரி கூட சூப்பராக இருக்கும். அதில் கூட வடிவேல் சாரோட காமெடி நல்லாயிருக்கும். ஸோ பழைய அர்ஜுன் சாரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த அந்த ஒரு ஃபீல் வந்ததுன்னே நான் சொல்லுவேன். அதே போல் இதோட அந்த கிளைமேக்ஸில் கூட அந்த தேரிக்க அப்படின்னு சொல்லி முடித்து அந்த கிளைமேக்ஸ் முடிப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த பழைய அந்த அர்ஜுன் சாரை பார்த்த அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கான அந்த ஸ்லாகு அந்த எல்லாமே ரொம்பவே இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. ரைட்டிங்லேயும் ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் சொல்கிற அந்த மெசேஜ் வந்து ரொம்பவே நல்லாவே கன்வே ஆச்சுன்னே நான் சொல்லுவேன். ஸோ பழைய அர்ஜுன் சார் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்த அந்த ஒரு இது வந்து நாஸ்டாலஜிக்காகவே இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். அந்த சப்போர்ட்டிங் ரோலில் வர விவேக் பிரசன்னா ப்ரோவோட அந்த ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்னடா அது ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சாந்தமாக வராரு, என்னடா அது செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக அந்த அர்ஜுன் சாரோட அந்த ஃபோட்டோ கீழே காட்டுவாங்க. கரெக்டாக விவேக் பிரசன்னா ப்ரோ அந்த ரோல் என்ட்ரி கொடுக்கும். சூப்பராகவே இருக்குன்னே நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட அந்த ரைட்டிங்லேயே நான் என்ன யோசிச்சேன்னா, பரவாயில்ல இப்படி கூட நம்ம ஒரு கேரக்டரை இன்ட்ரோடக்ஷன் நல்லா பண்ணலாம் போல் இருக்குன்றது இதில் நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு ரோலுக்கான அந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அந்த காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த விவேக் பிரசன்னாவோட அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும் சரி, அபிராமி மேமோட அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனும் சரி, நம்ம அர்ஜுன் சாரோட அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், ஏன் வில்லன் கூட அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசன்டேஷனில் காமிச்சது வந்து இந்த படத்துக்குள்ள வந்து அது இன்னுமே கொஞ்சம் நல்லாவே அந்த சொல்லுவாங்களே அந்த சினிமாவுக்குன்னு இல்லை அந்த ஹூக் அந்த ஏற்றுற இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அது இந்த படத்துக்கு வந்து நிறையா இடத்துல வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் விவேக் பிரசன்னா ப்ரோவோட அந்த செகண்ட் ஆஃப் ஃபைட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது நம்ம ஆன்டாகனிஸ்ட்டாக வரேன். இதில் வந்து 2 வில்லன் காட்டுறாங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மெயின் வில்லனோட இந்த வில்லனோட அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஆன்டாகனிஸ்ட்டாக வர நம்ம அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ ஆப்ரஹாம் சொல்லிட்டு ஒரு ரோலில் வந்திருப்பார். சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. நம்ம அந்த மதராசி படத்தில் வந்து நம்ம வித்யுத் ஜமால் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிற சீன் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி இதில் வந்து ஹாஸ்பிட்டல் சீன்லேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த கோரியோகிராஃபியும் சரி, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கோரியோகிராஃபியே ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்கன்னே நான் சொல்லுவேன். அண்டு முக்கியமாக ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக நம்ம அர்ஜுன் ஃபேமிலியை வந்து ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று போகும்.
அவன் சொல்லப்போனால் ஒரே ஆள் கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே போட்டு ஃபைட் பண்ணுவார்னே நான் சொல்லுவேன். ஸோ அதில் தான் இந்த விவேக் பிரசன்னாவோட அந்த ஒரு ஃபைட்டும் போகும்னே நான் சொல்லுவேன். அதை ரொம்ப நல்லாவே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. இவருக்கான ரோலும் ரொம்பவே நல்லா எழுதியிருந்தாங்கன்னே நான் சொல்லுவேன். அந்த மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கான ரோலை ரொம்பவே ஜஸ்டிஃபையாக பண்ணியிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். அண்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரவி பசூரோட அந்த மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த ஆக்ஷன் சீன்ஸுக்கு வந்து ரொம்பவே மியூசிக் நல்லாவே செட் ஆகிருந்ததுன்னே நான் சொல்லுவேன். நான் மியூசிக் வைஸாக சொல்லணுன்னா பிஜிஎம் இன்னுமே நான் கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்தேனே நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபைட்டு ரொம்பவே நல்லா போயிட்டுருக்க போகும்போது இன்னுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் நான் நல்லா எதிர்பார்த்தேன். பட் இப்போ இருக்கிற மியூசிக் நல்லா இருந்தது. பட் ஆனால் பிஜிஎம் நான் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேனே நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ரவி பசூர் வந்து அந்த மாதிரி ஒரு நிறைய பிஜிஎம் போட்டவர் வந்து ஓகே இது நல்லா ஒரு போடுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பில் நான் போனேன். பட் ஆனால் மியூசிக் மட்டும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மிச்சபடி இப்போதைக்கு பிஜிஎம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அது இன்னுமே கொஞ்சம் ஹூக் ஏற்றுற அளவுக்கான ஒரு பிஜிஎம்மாக சாட்டிஸ்ஃபையாக ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். தென் சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த மூவியோட பெரிய பேக் போனாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா என்னடா இது ஜான் வீக்லேருந்து காப்பி அடித்ததா, இல்லைன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு அனிமே பார்த்தேன், வின் பிரேக்கர் அனிமி பார்த்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டுக்கான அனிமிவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது காப்பி வச்சிட போகிறாங்களா, ஸோ அப்படியெல்லாம் நான் யோசித்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிசோர்ஸஸ் வச்சு எப்படியோ ஒரு ஃபைட் போகுதுன்றதை வந்து ரொம்பவே அழகாக கோரியோகிராஃப் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து கராத்தே கற்றுந்து அந்த ஃபைட் பண்ணுறதுனால ஸோ அந்த கராத்தேவோட இன்வால்மெண்ட்டும் உள்ளே இருக்கணும், அதே போல் ஒரு ஃப்ரீ ஸ்டைலான அந்த ஃபைட்டும் இருக்கணுன்றது அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி அழகாக பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸோட ஒரு குவாலிட்டியான மூவி கொடுத்துருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சுபாஷ் ப்ரோவோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே இந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங் நல்லா காமிச்சிருக்காரு. பிரதீப் ப்ரோவோட ஒரு ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்போது அவரோட ரைட்டிங்ஸும் அதே போல் இது ஆக்ஷனாகவும் அவர் நல்லா காமிச்சிருக்காருன்றப்போ ஹோப் அவரோட அடுத்த மூவிஸ் வந்து இதே மாதிரி வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ என்னடா ஃபுல்லாக பாசிட்டிவாக சொல்கிற நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் சொல்கிறது வந்து லாஜிக் மிஸ்டேக் நிறையவே இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ லாஜிக் மீறல்கள் நிறையாவே அப்படியே ஃபுல்லாக கொட்டி கிடக்குதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து அடுத்தடுத்த மூவிஸில் வந்து அது மோஸ்ட்லி சரி பண்ணிடுவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம பார்க்க போகும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜோடு அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது நிறையவே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியும், குன்ஃபு ஹாஸ்டல் தெரியும். ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஒன்லைனர் எடுக்க பார்க்க போகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடித்த மருதமலை ஆகட்டும், ஏழ்மலை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காகவே மோஸ்ட்லி அவர் வந்து ஃபைட் பண்ணி அந்த வில்லனை தோக்கடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி எப்படின்னா ஃபேமிலிக்காக எப்படி அவர் வந்து சர்வே பண்ணிக்கிறாருன்ற மாதிரி தான் ஒரு காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக தேட்டரில் போய் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக இந்த படமே இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்க உங்கள் ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட்ஸில் டேரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்டில் டைம் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.